நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பேச போற வெட்டி கதைய நெறைய பேர் பார்க்க போறாங்க. ஸோ அந்த கதைய முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போலான்னு நெனைக்கிறேன். ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுறா போல ஆளு. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டேமனுக்கும் மாமுஷிக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பா? ஏன்னா அடுத்த பொருள டூப்ளி ஓட்டை 32ல இவங்க 2 பேருக்கு தான் ஃபைட் நடக்க போகுது. அதனால யார் ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அடுத்த சாப்டர்ல மாமுசியோட கதைய முடிச்சு விட்டுருவாய்ங்க. கன்ஃபார்மா முடிச்சு விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா மாமுசி வச்சே இப்போ ஒரு 2 சாப்டர் வந்துருச்சா, கண்டிப்பா ஒரு 3ஆவது சாப்டர்ல அந்த கதைய முடிச்சுட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆன பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல டீமன் முடிஞ்ச அளவுக்கு முக்காவாசி மாமுசிய போட்டு தள்ள இவங்க எல்லாரும் ஒண்ணா டீம் அப் ஆயி மாமுசி கதைய முடிச்சு விட்டுருவாய்ங்க. இல்லன்னா ஒரிஜினல் மாமுசி மட்டும் தப்பிச்சு ஓடுற மாரி சான்ஸ் இருக்கலாம். 2ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். டேமன் வந்து அவன் பவர் யூஸ் பண்ணணும்னா யார் உடம்புலயாவது அவன் இருக்கணும்ல. அவன் யாரையாவது தொட்டுட்டு இருக்கணும்ல அவன். அவன் கை வந்து ஆமா யார் மேலயாவது மாமுசி பட்டு தானே இருக்கணும். அது எப்படி அப்படி இல்ல அவன் அவன். பண்ணுவான்? ம். அப்ப எப்படி? அதாவது டெய்மோனோட பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீ வந்து ம். இப்ப அட்டாக் பண்ண வரேன்னு வச்சுக்கோயேன். ம். அப்ப அட்டாக் பண்ற சமயத்துல நான் உன்னைய தொட்டிருந்தேன்னா, உன்னோட அட்டாக் உனக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஓ! அதான் நாம அடிக்கிற அடி கடைசியா அவன் நம்ம தொட்டானா நம்ம மேலயே திரும்ப வந்துரும். ஆ தொட்டானா நம்ம மேல திரும்ப விழுந்துரும். தொடலைன்னா அவன் மேலயே விழுந்துரும். ம். ஓகேவா? இப்ப இப்ப அவன் வந்து பவரு அது எனிமி தொட்டா தான் நடக்குமா? இல்ல வேற யாராவது தொட்டா கூட அப்படி நடக்குமா? அப்படியா? எனிமிய தொட்டா அவன் யார தொட்டிருக்கானோ அந்த பவர் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அப்ப தொடுறது அங்க ரொம்ப முக்கியம். ஆமா. தொடுறது தான் முக்கியம். அவன் தொடணும். ஆனா இந்த இவன் இவன் எபிலிட்டி இப்படிதான் ஒர்க் ஆகுன்றது ஒரு சில பேத்துக்கு தான் தெரியும். இந்த பக்குக்கு தெரியும். அதாவது அப் மாமுஷியோட ஒரிஜினல் கேரக்டர் இருப்பான் இல்லையா? அந்த கிழவன் பாத்துட்டு அந்த இருப்பானே கிழவன். எய்டாவ அவனுக்கு வந்து அப்படியே. ஆ அவனுக்கு ம். வந்து இந்த விஷயம் தெரியும். ஆமா தெரியும் தான் நெனைக்கிறேன். ஆமா. ஏன்னா அந்த பொருட்டோலயே அவன் வந்து அவங்க 2 பேரையும் அவங்க உடம்ப பாதுகாத்துட்டு இருப்பான். இந்த பொருட்டோ அனிமேல. ஆ சோ அவன் அதனால தான் அவங்கள பாதுகாத்துக்கிட்டு பத்தி இருந்தாரு. தெரியும்னு இந்த மாரி அவங்கள இல்ல ரீச் பண்ண வேணாம் அப்படின்னு கூட கத்திக்கிட்டு இருப்பான் அனிமேல. ஒரு சாப்டர்ல டெய்மோனோட பவர்ஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்றத. அந்த சமயத்துல அவனும் இருப்பான்னு நெனைக்கிறேன் எனக்கு. லைட்டா மறந்துருச்சு. ம். எனக்கு ம். தெரிஞ்சு பக்கோட மெமரீஸும் அவன்கிட்ட இருக்கும். அதனால சோ ம். இந்த மாரி என் பவர் தான் ஒரு இருக்கு அப்படின்ற மாரி கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப இங்க என்ன கேள்வினா, அவன் ஏகப்பட்ட மாமூஷியா ஆயிட்டான் அவன். சோ அந்த அறிவை யூஸ் பண்ற அளவுக்கு இப்ப அவனுக்கு அந்த எண்ணமும் அந்த இது மைண்டும் இருக்காது. அது வந்து அவன் என்னதான் ஏகப்பட்டத இதான் மைண்ட் நீ என்ன சொல்றன்னா, நெறைய குளோன்ஸ் உருவாயிட்டாங்க. அதனால மைண்ட் கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ற. கரெக்ட் தானே? அ ஆமா. இப்போ வந்து அதிலேயே பார்த்தோன்னா, ஒரு சில மாமோஷிஸ் வந்து கான்ஷியஸா தான் இருக்கு. 1, 2 தான் மூளை குழம்பி போய் இந்த வேலையெல்லாம் பாக்குது. புரியல. ஏகப்பட்ட தன்னைத்தானே தானா அடிச்சுக்குதுங்களே அதுங்க. வம்பு இழுக்குறானுங்க. தன்னைத்தானே 1 பார்த்தோன்னா, ஒரு மாமுஷி வந்து இன்னொரு இத அட்டாக் பண்ணியிருக்கும். அப்ப இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கும்னா, "இவன் என்னடா நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி அதுங்களே பேசியிருக்கும். ஆ, ஸோ அந்த மாரி ஒரு சில மாமோசிஸ் கான்ஷியஸ்ல இருக்குமா? இல்ல எல்லா மாமோசியுமே அந்த மாரி மூளை கெட்டு போயிருமா? அப்படின்றத அடுத்த சாப்டர்ல தான் காமிப்பாய்ங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் நம்மட்ட சொன்னது அப்படிதான் சொன்னாங்க. மாமோசிஸ் நெறைய பெருக பெருக அதனோட முட்டாத்தனம் இந்த இது அதிகமாகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் அது எப்படி வேலை செய்யுன்றத நம்மளுக்கு அடுத்த சாப்டர்ல தான் கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஓகே. இது ஒண்ணு இருக்கா? அடுத்த சீனு ம். இப்போ எய்டா சாக போறா அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எய்டா சாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, வாய்ப்பே இல்ல அவ தானே! ஒரு ஆங்கர் ம். வாய்ப்பே இல்ல தானே! வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அவ ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாரி. எப்படின்னா, அவ செத்துட்டான்னா, இந்த முக்காவாசி இது கதைய வந்து ஓட்ட முடியாது. அவளால தான் ஏன் பொருட்டோ அவளுக்கு சீரிஸ்ல அவ்ளோ இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட்டு? அதான்டா அவளால தான் பொருட்டோ சீரிஸ்ல இவ்வளவு பெரிய திருப்பு முனையே நடந்துகிட்டு இருக்கு. இல்லன்னா பொருட்டோவோட பவர்ஸ் திரும்ப இதாயிரலாம். கவாக்கி கவாக்கி ஆயிருவான். பொருட்டோ ஆயிருவான். ஆம்னிபொட்டன்ஸ் பவர்ஸ்ன்றது ரிட்டர்ன் அவ செத்துட்டான்னா ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. கதையே அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ அவ ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாரி. அவள வச்சு நம்மள அடுத்தடுத்து நெறைய கதை சொல்லுவாங்க. ஸோ அவள இவ்வளவு சீக்கிரமா போட்டு தள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா நம்மள அவளுக்கு ஏதாவது பயமுறுத்துறதுக்காண்டி இந்த வேலைய பார்க்குறான். அவளுக்கு ஏதாவது இந்த பவர் லெவலப் எல்லா கேரக்டருக்கும் இப்போ எப்படி சொல்றது? இந்த மாரி பொருட்டோ, கவாக்கி, ஹிமாவாரி இப்போ ஈனோஜினுக்கு கூட ஏதோ புதுசா மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் புதுசா. இந்த மாரி எல்லாருக்கும் பவர் டிஃபரன்ஸ்ல அதிகமாவுது. இப்படி இப்படி புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. சாரடா அது மாரி நெறைய பேர் ஏதோ பவர கொண்டு வராங்க. இந்த மாரி ஈடாக்கு ஏதாவது இந்த சாப்டர்ல கொண்டு வரலாமா? இல்லாட்டி 2ல? ஈராவுக்கு பவர் அப்பு நடக்காது. அவளுக்கு இருக்க பவர அவ தெரிஞ்சுக்கிற மாரி காமிக்கலாம். பட் அது அடுத்த சாப்டர்ல நடக்காது. அடுத்த சாப்டர்ல இப்போ இவங்க முழுக்க முழுக்க இந்த சண்டைய தான் கொண்டு போவாய்ங்க. மத்தபடி பெருசா எதுவுமே நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. பொருட்டோட இன்வால்வ்மென்ட் இருக்குமா இந்த சண்டையில? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா போன பொருட்டோ சாப்டரே பொருட்டோ அவ்வளோ காட்டலன்னு நெனைக்கிறேன். அந்த அவன் பேர் என்னது? இந்த ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பானே அவன். அவன் பேரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பான்ல ஷிகமாருவ. ஆ கொபு, டேமியோவா? கொபு. கொபு. அவன ம். காப்பாத்துறதுக்கு மட்டும் தான் அப்போ கொண்டு வந்தாங்க. இவ ரீசென்ட்டா அவ்வளோ ம். பொருட்டோ இன்வால்வ்மென்ட் பண்ணல அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா சைடு கேரக்டர்ஸ்க்கு நெறைய இப்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அடுத்த சாப்டர் ஃபுல்லா ம். எனக்கு தெரிஞ்சு டேமனா தான் அதிகபட்சம் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா பொருட்டோ ம். அனிமேலயே கடைசில இந்த பொருட்டோ விசஸ் இந்த கவாக்கி ஃபைட்ல வந்து முன்னாடி டேமன யூஸ் பண்ணி கவாக்கி தப்பிச்சிருப்பான். இந்த மாரி ம்.
இல்ல கவாக்கி தான் அடி வாங்கியிருப்பான். கோடு. இவன் கோடு தான் தப்பிச்சிருப்பான். ம், ம். சோ அந்த சண்டே டேமனோட ஸ்கிரீன் பிளேவும் அந்த ஃபைட் சீனும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இந்த அனிமேலயும் சரி மாங்காலையும் சரி. ம், ஆனா இந்த ம், ம். இந்த இப்போ இந்த வரப்போற சாப்டர்ல 32 சாப்டர்ல வந்து டேமனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நான் பர்சனல் நினைக்கிறேன். ஆக்சுவலா டெய்மனோட பவர்ஸ் தெரியிற வரைக்கும் அவன் ஒரு இம்மோர்டல் மாதிரி நம்மளுக்கு தெரியும். அவன் பவர்ஸ் தெரிஞ்சவன் அவன் கூட சண்டை போட்டானா டெய்மனை ஈஸியா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆமா வந்து இப்ப என்ன ஆகும்னா எக்ஸாம்பிளுக்கு டேமன் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு எந்த கேரக்டர் இருப்பான்? டெய்மன் நீங்க யாருனாலும் சொல்லுங்க. அடிச்சிடலாம்டா. ஃபாஸ்டஸ்டான கேரக்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க டெய்மன் அடிச்சிடலாம். இப்போ பொருட்டோவே டெலிபோர்டேஷன் யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. டெய்மனோட அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடை பார்த்து அவன் டச் பண்றதுக்கு முன்னாடி நவன்ட்டு அவன் அடிச்சிட்டானா டெய்மன் அடிச்சிடலாம். இந்த மாதிரி எந்தெந்த புரியுதா? கேரக்டர் வந்து இப்போ பொருட்டோ அடிக்கலாம் நினைக்கிறீங்க? சரி, இப்போ இந்த மாதிரி டேமனை எந்தெந்த கேரக்டர்லாம் அடிக்கலாம் நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற சீரீஸ்ல கேரக்டர்ஸ்ல? பொருட்டோ ஒண்ணு, அப்படி பொருட்டோ அடிக்கலாம். அதான் சொல்றேன் இல்லையா, இப்ப ஃபாஸ்டா மூவ் பண்ற கேரக்டர் கவாக்கி வேற அடிக்க யாரும் சான்ஸ் இருக்கா? இருக்கா? கவாக்கி அடிக்க சான்ஸ் இருக்கா? இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல ஏன்னா அந்த ம். ஜூரா ஃபைட்ல வந்து திடீர்னு கவாக்கி என்ன பண்ணிருப்பான்னா ஜூராவோட முதுகுல நின்று கம்பியை சொருகி இருப்பான். அவன் எப்படி வந்தான் தெரியாது, திடீர்னு ஆனா சதக்குன்னு வந்திருப்பான் முதுகுல. சோ அந்த ஜூரா ஸ்பீட் வந்து அதுக்கு அவனை அப்படி இல்லடா. ஜூரா வந்து பொருட்டோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். கவாக்கி வருவான்றத அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான். அதனால அவன் வந்து ஜூரா வந்து டக்குன்னு அந்த இடத்துல அடி வாங்கியிருப்பான். பட் ஆனா இவன் கவாக்கி அந்த அந்த ஸ்பீடு இடத்துல அந்த இருக்கான்னு ஸ்பீடு தெரிஞ்சா அப்படி இருக்குல்ல. ஸ்பீடுன்றதை விட கவாக்கிட்ட வந்து அந்த அந்த எபிலிட்டி பேர் என்னது, சின்னதாவான்ல பேர் மறந்து போச்சு ப்ரோ. கோக்குகன் கண்ணை வச்சு அது ஒரு எபிலிட்டி பேர் சொல்லுவாங்க. அது பேர் இல்ல. அதை வச்சு சின்னதாக்கி வேணா டெய்மனோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணி அவனை அடிக்கலாம். பட் வந்து டெய்மனுமே ஒரு நார்மல் ஸ்பீட் ஹியூமன்லாம் கிடையாது. அவன் சூப்பர் ஃபாஸ்ட்ல மூவ் ஆகுவான். சரியா? அவனோட ஸ்பீட்ல இருந்து மூவ் ஆகணும்னா ஒன்னு டெலிபோர்டேஷன், அதுக்குமே பயங்கரமான ரிஃப்ளெக்ஸ்ன்றது இருக்கணும். கோடு அவன் அடிக்கும் போது பாத்திருக்கேல, அவன் வந்து கோடு மேல அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அடிச்சிருக்க மாட்டான். அவன் ராஸ்ட்ல கோடு அடிச்சு நாக் அவுட் பண்ணுவான். அவன் இத்தனைக்கும் கோடு வந்து அந்த ஃபுல்லா ரிலீஸ் ஆன கோடு, சரியா? ஃபுல்லா ரிலீஸ் ஆன கோட ரா ஸ்ட்ரென்த் வச்சு அடிப்பான். அட்டி இது பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ டெய்மனையும் நம்ம குறைச்சி எடை போட முடியாது. அவனோட ஸ்பீட நம்ம மிஞ்சி அதை இது பண்ணணும். அந்த மாதிரியான கேரக்டர்ஸால மட்டும் தான் டெய்மனை தோக்கடிக்க முடியும். அப்போ இப்போ இந்த மாமுஷி வந்து அவ்வளவு ஸ்பீட் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? மாமுஷி வந்து அவ்வளவு ஸ்பீட் இல்ல. ஐ மீன் மெயினான மாமுஷி இப்போ வந்து இந்த குளோன்ஸ் எல்லாமே 2 அடியில 1 அடியில சாவடிச்சிடறாங்க ஈஸியா. சோச்சோலாம் ஒரு குத்துலாம் செத்து போயிருது. அந்த மாதிரி மாமுஷி டெய்மனை போட்டு 4-5 மாமுஷியை போட்டு தள்ளியிருப்பான். 4-5 மாமுஷியை போட்டு தங்க. அதோட குவான்டிட்டி அதிகமா இருக்கு. பட் அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மொத்தமா சேர்ந்தாங்கன்னா முதுன்னு டெய்மன் மேல விழுந்து அவனை அமுக்க வேணா செய்யலாமே ஒழிய அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அடுத்த சாப்டர்ல எய்டா வந்து சென்ட்ரிகன் யூஸ் பண்ண போறா திரும்ப. அது மட்டும் ஷோ தானே. ஏன்னா அவ சென்ட்ரிகன் யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி ஏதோ மாமுஷியால தெரிஞ்சுக்க முடியும் எய்டா எங்க இருக்கான்னு. சோ அதனால எய்டா நோக்கி எல்லா மாமுஷியும் வருவானுங்க சிகமரோட பிளான் படி. எய்டா சென்ட்ரிகன் ஒரு தடவை யூஸ் பண்ணான்னா அவன் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படின்ற மாதிரிதான் எய்டா சொல்லியிருக்கா. போன சாப்டர் அப்படிதான் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி அவனால ஒருத்தவங்க கண்ணை பார்த்து இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க முடியும். இல்ல எய்டாவை பார்க்க இந்த மாதிரி அது என்ன வேர்ல்டு, சீத்ரூ வேர்ல்டா எய்டா பாக்குறது அதுல வந்து அவனால எய்டா பார்க்க முடிஞ்சிருக்கும். அதான் அவரோட சென்ட்ரிகன் பவர்ஸ் அது. சென்ட்ரிகன் பவர்ஸ் உள்ள அந்த அதான் அவனால பார்க்க முடியுதுல்ல அவனால. அந்த மாதிரி ஏதாவது பவர் அவன்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும், ஒருத்தவங்க பாக்குறதையும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா போன சாப்டர்ல. சோ அவனோட பவரும் கொஞ்சம் மிஸ்டியா தான் இருக்கு. இவனோட முழு அந்த பவரும் மாமுஷியோட பவரும். இவனோட மேஜர் பவரா என்னவா இருக்கும்? மாமுஷியோட மேஜர் பவர் இப்போதைக்கு அவன் ஏற்கனவே உட் ஸ்டைல் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ ஃபயர் ஸ்டைல் எல்லாம் யூஸ் பண்றான். மேஜர் பவர் எய்டாவை ஏதாச்சும் பண்ற மாதிரியான பவர்ஸா தான் இருக்கும். இப்போதைக்கு எய்டாவோட சென்ட்ரிகன் பவர்ஸ் யூஸ் பண்ணா அதை தடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு பவர்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி எய்டாவை ஏன்டா அப்படி நினைக்கிற? எய்டாவை போட்டு தள்ளுறதுக்கு அந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு அவளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு என்ன சொல்ல டிஃபெக்டிவ் இருக்கும் இல்லையா? அது என்ன சொல்ல நெகட்டிவ்ஸ். அந்த நெகட்டிவ்ஸ்ல இவனுக்கு ஏதாச்சும் பவர்ஸ் இருக்கலான்ற மாதிரி வீக்னஸ். அந்த வீக்னஸ் தகுந்த மாதிரி இவனுக்கு ஏதாச்சும் பவர்ஸ் இருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா இவனை பெருசாலாம் காட்ட மாட்டாங்கன்ற மாதிரியும் எனக்கு தெரிஞ்ச ஜூரா ஒருத்தன் தான் சின்ஜூஸ்ல வந்து நல்லா பெருசா தான் கட்டுறாங்க. மத்த எல்லாருமே கொஞ்சம் சைடு கேரக்டர்ஸ் மாதிரி. இவங்க சும்மா கதை சொல்லணும்ல, இவனை சும்மா எதுக்கு ரியோ இருக்கான்ல அவனை கூட எது கொஞ்சம் பவர்ஃபுல்லா காட்டினான். வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சுது அவங்க கதை. சரடாவா இல்லாம வேற ஏதாவது அங்க இருந்தா கண்டிப்பா மரியாதை சரதான் அங்க. ஆமா வேற யாராவது. ஆனா பொருட்டோ தான் அவனை முடிச்சு விட்டுருவான்.
கொஞ்சம் இவ பேர் என்னது மட்சூரியா, அவளையும் மட்சூரி. அவ காதல் இதுல இருப்பா. ஆனா அவளுக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமான பவர் அப்படின்ற மாதிரி எதுவும் காட்டல அவ்வளோ. ஆமா எந்த ஆமா ஆமா. கேரக்டருக்குமே அவ்வளோ காட்டல ப்ரோ. இவன் அவன் பேர் என்னது ஹகாரியா, ஹிடாரி. ஹிடாரி. ஹிடாரி ஐயோ, ஹிடாரி அக்காரி ஹிடாரியுமே ஜுஜுட்சு ஹகாரிங்கிற கைசன்ல தான் பாரு. எடுத்து வையடா. சம்மந்தம் எல்லாம் இவன்டா வரான். போன ஆமா, வீடியோ நீ நான் எங்கடா ஜுஜுட்சு இங்க? கைசன் பேசிக்கிட்டு இருந்தியா? அதான் ஹக்காரின்னு பட்டு வந்துருச்சு வாயில. ம், எல்லாம் பேரு ம், சிமிலரா இருக்கு, ஹிடாரி ஹக்காரி. இந்த மாதிரி இப்போ ம், ஹிடாரியோட பவரையும் முழுசா காட்டல. ஆனா ஹிடாரி எல்லாம் முக்க பண்ணிட்டா சத்தியமா எல்லாம் கடுப்பாயிருவானுங்க எல்லாருமே. நானா கடுப்பாயிருவேன் சத்தியமா. ஆனா ஏற்கனவே ம். முக்க பண்ணி ஒரு காமிச்சிட்டாங்க ஹிடாரிய. புருட்டோ வந்து அவன் கதையை முடிச்சுட்டுப்பான். ஆமா. ஆனா திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா ஹிடாரி வந்து அப்படியே சாஸ்கேவோட அந்த வில்லத்தனத்தை காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் அந்த கேரக்டர் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன் திடீர்னு அவனை அந்த அந்த மாதிரி மொக்க பண்ணாங்கன்றது தெரியல. ஆனா அவன் மத்த செஞ்சுவோட அவன் கொஞ்சம் நல்லா யோசிக்கிறான். இவன் இது ஏன் ம். இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கான் ஜூரா கிட்ட. அவன் வந்து அந்த நம்ம நம்மளோட உள்ளுணர்வு என்னது, நம்ம ஏன் இப்படிலாம் பண்றோம் அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நினைக்கிறான். ஜூரா எப்படி புக்கு படிக்கிறான் அந்த மாதிரி அவன் கேள்விகள் மூலியமா அவனை நாலேஜை வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவனும் சாஸ்கே மாதிரி மாற சான்ஸ் இருக்கா, நல்லவனா மாற? சாஸ்கே மாதிரி மாற சான்ஸ் இல்லை. இவனோட வந்து டார்கெட் வந்து சரடா தானே. ஸோ அவன் வந்து அந்த டார்கெட் மாற போறது இல்லை எப்பயும். நல்லவனா ஆக மாட்டான். நான் இதுல வந்து ஆரம்பத்துல என்னன்னா, அப்படிதான் நினைச்சேன். என்னது, ஆரம்பத்துல இவன் நல்லவனா மாறிடுவான், சரடாவை ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டரை மாத்துனா நல்லா இருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவன் அப்படியே இல்ல ப்ரோ. ஏன்னா சரடாவை அவனோட இவன் டார்கெட்டாவே வச்சுக்கணும். இவன் மத்த சிஞ்சஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான்ல. அவன் ரொம்ப யோசிக்கிறான், ம், நிறைய கேள்வி கேட்கறான். இந்த மாதிரி ஏன் பண்றோம் ம், அப்படி இப்படி யோசிக்கிறான். சோ இது ம், அவன் ரியாலிட்டி உண்மை என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் ஒருவேளை மாற சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சின்சான் மூவில வந்து ரோபோ டேடு அப்படின்னு ஒரு மூவி இருக்கும், ம். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் அதுல வந்து பாத்திருக்கேன் பாத்திருக்கேன். அந்த ரோபோ டேட் வந்து சின்சானை காப்பாத்த ட்ரை பண்ணும். அந்த மாதிரி சாஸ்கிக்கு பதிலா இவன் வந்து ஹிடாரி வந்து சாரடாவை கடைசி கொல்லலாம் நினைக்கும் போது, ஆனா கடைசியில் இவன் காப்பாத்துற மாதிரி அப்படி எதாவது காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. ஆக்சுவலா சரடா அவன் அந்த ஹிடாரி ஒருத்தனுக்கு தான் சரடா டார்கெட். சரியா? மத்த எவனும் வந்து சரடாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் கிடையாது. அவனுக்கு ஒரு பிளான் இருக்கு. அதனால நீ அந்த நீ எப்படி சொல்றனா அந்த மத்த சிஞ்சுஸ்ல இருந்து சரடாவை இவன் ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்ற. அப்படிதானே? ஆனா மத்த சிஞ்சுஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கு சரடா டார்கெட் கிடையாதுல்ல. அவங்களுக்கு வில்லேஜ் அழிக்கணும்ன்ற எண்ணமும் கிடையாது. அதனால சரடா வந்து அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்றது கொஞ்சம் வேறுபடுது எனக்கு அப்படி சொல்றேன். ஆனா இப்ப இவனுக்கு இந்த மாதிரி இது சாரடா தான் டார்கெட். உனக்கு என்ன தோணுது? ஹிடாரி வந்து நல்லவனா மாறிடுவான்ற மாதிரி உனக்கு தோணுது. அதான சொல்றேன். அதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். சரியா தெரியல. ஆனா ம். முழுசாவும் ஆனா புரியல. எனக்குமே தோணுச்சு. ஆரம்பத்துல தோணுச்சு. பட் வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ மாத்தா நல்லா இருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் சொன்னேன். சரி, ஹிடாரிய இந்த கொண்டு வரானுங்களா அடுத்த சாப்டர்ல? ஏன்னா வாய்ப்பில்ல. இப்போ அடுத்த சாப்டர்ல அடுத்த ஃபுல்லா இன்னொரு மாமு மாமுஷி ஒரே தான். மாமுஷியே தள்ளிட்டு இருக்கானுங்களா? ஒரே செஞ்சு வச்சு ம். தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க இத்தனை சாப்டருமே. அடுத்து இன்னொரு மாமுஷி ஏதாவது ம். இறக்கி, சரி மாமுஷிங்க பாங்க, அடுத்த செஞ்சு ஏதாவது இறக்கி இந்த மாதிரி ம். மர்கியா சாலா ஏதாவது பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்லடா அதுக்கப்புறம் எனக்கு டேமன் விசஸ் தெரிஞ்சு மாமுஷி அடுத்த அப்படி வேற ஏதாவது பொருட்டோ விசஸ் வேற செஞ்சு ஒன்று மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். லைட்டா எனக்கு அப்படி தோணுச்சு. அடுத்த சாப்டர்ல இவன் மாமுஷி இருக்கான் இல்லையா? அவன் சாக போற ஸ்டேஜுக்கு போறப்போ எவனாச்சும் என்ட்ரி கொடுத்து அவனை காப்பாத்துற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஜூரா கூட வர்றான். உன்னை நான் இதெல்லாம் பண்ணவே சொல்லலையாடா, நீ ஏன்டா இதெல்லாம் வேலையா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜூரா கூட இறங்கி வரலாம். அந்த மாதிரி ஸோ பண்ணலாம். இல்லைன்னா வேற ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நெக்ஸ்ட் சாப்டர் கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரா இருக்கும். நம்ம நினைக்கிறது அதிகபட்சம் கொஞ்சம் மாறுபட்டுதான் நடக்குவாங்க. நாம ஒண்ணு யோசிச்சா அங்க அது ஒண்ணு நடக்கும். கிஷிமோட்டோ அங்க ஒண்ணு நினைப்பாரு. கிஷிமோட்டோ தானே அது கதை நான் பண்றாரு, ஆனா வரைகிறது வேற ஒருத்தர் தானே. ஆமா. கிஷிமோட்டோ வந்து டிராஃப்ட் பண்ணி குடுத்துருவாரு. மிச்சம் எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. இக்கிமோட்டோவா ஏதோ வரும் பேரு, அவர் பேரு. இக்கிமோட்டோ. ஏதோ கொண்டு நம்மளுமே வரானுங்க. இன்னும் நல்லா யோசிச்சோம்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கொண்டு வரலாம். நம்ம இப்ப சடனா பண்றதுனால பெருசா பாயிண்ட்ஸ் வர மாட்டேங்குது. அத்தட பாயிண்ட்ஸோட வரேன் கைஸ். இது ஏதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ண பாட்காஸ்ட்ல சொன்னா. இல்ல இதுக்கப்புறம் பாருங்க எல்லாம் கன்சிஸ்டன்சி தான், தெரிக்க விட்டுற வேண்டியதான். நானே 3 மாசமா போடலடா. என்ன நடக்கலாம் வீடியோ? நான் எனக்கு போட்டா அவனை திரும்ப சேனலுக்கு இப்படியே கொண்டு வந்தான். அவனை அதான் இப்படி ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பழைய மாதிரிலாம் கூட பரவாயில்ல, ஓரளவாவது கொண்டு வரணும். எல்லாம் சரி, இப்ப அனிமே ஏதோ டவுன்ல தான் போகுது. எல்லாம் போச்சு அவ்வளவுதான். என்ன பண்றது? வேற ஏதாவது வெப் சீரிஸ், ஒன் பீஸ் வெப் சீரிஸ் எல்லாம் போட்டுலாம் பாக்குறேன். சரி பாயிண்ட் இதுக்குள்ளவா? உருட்டக்குள்ள. சரி, அவ்வளவுதான். 14 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ.
ரவுண்டா இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு மட்டும் ஃபைனல் சொல்லிருங்க. நான் ஒண்ணு சொல்லிட்டு அதைய முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சரி சாப்டர்ல ப்ரோ, ரவுண்டா நீங்க பார்த்தோன்னா நான் சொல்லிக்கிறேன். ஓகே சரி ஓகே ப்ரோ, சொல்லு. இப்போ இந்த சாப்டர் 32ல ரவுண்டா இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். சாப்டர் 32ல ரவுண்டா என்ன நடக்க போகுதுன்னா, மொத்த சிஞ்சுவும் ஈடாவை நோக்கி வர போறாங்க. சோ சிஞ்சுவா? ஃபர்ஸ்ட் நம்ம டெய்ம் அதான்டா அந்த மாமுசி, அவன் மொத்த சிஞ்சு மாமுசின்னு தானே சொல்றியா? சொல்லுவாங்க. மிச்சோடு மாமுசி, மொத்த மாமுசி ஓகேவா, மூளை கெட்ட இந்த முட்டா பையன் மாமுசி எல்லாமே மொத்தமா நம்ம எய்டாவை அட்டாக் பண்றதுக்காண்டி வர போறாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம எய்டாவை டிஃபெண்ட் பண்றதுக்காண்டி டெய்மன் சண்டை போடுவான். அதுக்கப்புறம் எல்லா ஷிகமாரோட பிளான் படி எல்லா கவாக்கி பொருட்டோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லா மொத்தமா சேர்ந்த மாமுசியும் ஒரே இடத்துல வச்சு ஏதாச்சும் ஒரு பெரிய ஜூட்ஸுவை கிரியேட் பண்ணி போட்டு தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் இவனோட ஹார்ட் வெளியே வந்து அதை ஆட்டையை போட்டு இவங்க ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் என்னோட கருத்து. ஆமா, இப்ப அவன் ஹார்ட் கிடைச்சா கூட, அந்த சோல் த்ரோனா அது பேரு, அது கிடைச்சா கூட எப்படி கொண்டு வர முடியும் திரும்ப? அவன் இருக்கிற மரம் இருக்கிற ஏரியாவுக்கு போய் தானே பண்ண முடியும், அவனை கொண்டு வர முடியும். ஆமா, அவன் பக்கோட பாடி வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கு. அதான் அவனை கொண்டு வரது அவனை சான்ஸ் இல்ல திரும்ப திரும்ப. கொண்டு வரதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால இவங்க அந்த ஹார்ட்டை வச்சு ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அமௌண்டோட கொடுத்தா அந்த பைப்ல புதுசா ஏதாச்சும் உருவாக்க செஞ்சாலும் செய்வான். இதுல வரை இப்ப அந்த டெல்டாவோட பொண்ணோட என்ட்ரி கொடுக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி, டெல்டாவோட பொண்ணுங்கிற மாதிரி ஐயோ என்னமோ உளறேன் நானு. அமோடோட பொண்ணு சொல்றியா நீ? இல்ல இல்ல, அது வாய்ப்பு இல்ல. அமோடோட பொண்ணு வந்து நம்ம கவாக்கி சம்மதிச்சாதான். அவன் தான் சொல்லிட்டானே, நான் எல்லா சிஞ்சுஸையும் போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் அவன் பொண்ணு வெளியே வரும். சிஞ்சூஸ் அண்ட் அந்த உட்சுசுகிஸ் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு உன் பொண்ணை ரிலீஸ் பண்ணிட்டு நான் செத்து போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ உன் பொண்ணு வச்சு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான்ல. இப்போதைக்கு அவன் ஒருத்தர் தான், வாய்ப்பே கிடையாது. ஆனா அவ பாக்க அப்படியே டெல்டா தான் இருக்கா. அவதான் அம்மோட வேலையை பார்த்து வந்து அம்மோட எப்படி நம்மளுக்கே தெரியும்ல. அவன் திடீர்னு ஒரு பிளான் ஏக்குள்ளே இன்னொரு பிளான் வைக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர் அவன். ஆக்சுவலா டெல்டாவே அவன் பொண்ணுதான்டா. என்ன அந்த டெல்டாவுக்கு அவன் பொண்ணோட மெமரிஸ் இருக்காது, பொண்ணோட அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால அவனுக்கு அவன் அந்த பொண்ணு மாதிரி தெரியாது, அவன் பொண்ணு மாதிரி. அவன் பொண்ணு மாதிரி தெரியாது. ஸோ அந்த மெமரிஸ் அவளோட அந்த இது எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்காண்டி தான் கவாக்கியோட இதுல அந்த ஜீனை ஆட் பண்ணியிருப்பான். கவாக்கி பைப்ல அதை வச்சுக்கிட்டு அமுடவே மிரட்டிக்கிட்டு இருக்கான். கவாக்கியோட கார்மால அந்த ஜீனை ஆட் பண்ணிருப்பானா அந்த பொண்ணோட ஜீனை? ஆமா ஆமா. அந்த கவாக்கி வந்து கவாக்கி வந்து அந்த கார்மாவை அந்த அவன் ஒரு குழுவைக்குள்ள ஒரு பொண்ணு வச்சிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கார்மா என்னது கீழே விழுந்துருச்சு. கீழே வந்துருச்சு, கேட்கல. அதான் கவாக்கி வந்து அவனோட கார்மாவை அந்த பொண்ணுக்கு கொடுத்தானா, அந்த பொண்ணோட மெமரிஸ் எல்லாமே வந்து நம்ம அமலோட பொண்ணு திரும்ப ரிவைவ் ஆயிடுவான். அவளோட மெமரிஸோட